ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு அதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு 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 பேக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கோம். அதே போலவே கொஞ்சோண்டு பால் எடுத்துருக்கோம். அதே போலவே கொஞ்சோண்டு கஸ்டர்டு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை. இதை மட்டும் போட்டு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான். ஆனால் இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. இது ரொம்பவே சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நமக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் சிம்பிள் வீடியோஸ் நிறையா இருக்கும் நம்ம சேனலில். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் கஸ்டர்ட் சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். ஸோ இப்போ இது போல் பேக்கெட்டில் கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடர். ஸோ அதை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து அதனால தண்ணியில் கலந்து இதோட ஆட் பண்ணிடுங்க. அது பாலோட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த வெறுமனே போட்டுன்னா கட்டியாகிடும். இது நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை, இதை மூணையும் நல்லா போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறும் போது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அது க்ரீமாக வர வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ தனித்தனியாக இல்லாமல் இதெல்லாம் போட்ட பிறகு இது ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். முக்கியமாக இதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ப்ரெட்டு, கொஞ்சோண்டுனா ஒரு டைமுக்கு ஒரு 2 அல்லது 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு இப்போ அதோட அந்த ஓரத்தில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் கோட் ஆகாது. ஸோ அதனால தான் எல்லோருமே இந்த ப்ரெட்டை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இந்த ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிடுறாங்க. அதுபோல் நம்மளுமே இதை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இது வெந்துட்டுருக்கும் போதே இது கொஞ்சம் டைம்லாம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த டைமில் இந்த ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதை டேரெக்டாகவே கோட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இதிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சும் இதோட போட்டுக்கலாம். நான் இதை இப்படியே இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். டோஸ்ட் பண்ணி சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை எப்படி தான் சாப்பிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட டோஸ்ட் பண்ணலாம். இதுவே போதும். நீங்கள் இது எப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஸ்நாக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் சிம்பிள் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ்னால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸ்கின்னுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். நிறைய ஒரு ஹெல்த்துக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. இதை நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்களுக்கு ரொம்பவே ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.